ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் எழுதுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன தமிழ் சென்டென்ஸ்னால், மோசமான நட்பில் இருக்கும் அவனை வெறுக்கிறேன், மோசமான நட்பில் இருக்கும் அவனை வெறுக்கிறேன் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. இதை இங்கிலீஷில் எழுதி சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க, இங்கிலீஷில் எழுத சொல்கிறாங்க. அல்லது உங்களை எப்படின்னு கேட்குறாங்க, இங்கிலீஷில் சொல்லுங்கன்றாங்க. எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு வாங்க நான் நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தரேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நாளைக்கு ஒருத்தர் 2 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? ஸ்டெப் 1, வாக்கியத்தின் கடைசியில் இருக்கும் வார்த்தையே வெர்பாகும். இப்போது ஒரு தமிழ் சென்டென்ஸில் வெர்பு எங்கே இருக்குன்னா, வாக்கியத்தில் கடைசி வார்த்தை தான் வெர்பாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் கடைசி வார்த்தை எதுங்க? வெறுக்கிறேன். அதுதான் கடைசி வார்த்தை, அதுதான் வெர்பு. அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்ற பதில் தான் சப்ஜெக்ட்டு. இப்போ யார் வெறுக்கிறேன், வெறுக்கிறேன்றது வெர்பு. அதை பார்த்து யார் வெறுக்கிறேன், வெறுக்கிறன்றது சேர்றது யார்? நான். அப்போ ஐ, அதுதான் சப்ஜெக்ட்டு. அப்போ எழுதிக்கணுமா? ஐன்னு ஃபஸ்ட் எழுதிங்க. அடுத்து ஸ்டெப் 2, சப்ஜெக்டை பார்த்து என்ன செய்கிறாய், என்ன செய்கிறது என்ற கேள்வி கேட்டால் வரும் பதில் வெர்பாகும். சப்ஜெக்டை பார்த்து என்ன செய்கிறாய் அல்லது என்ன செய்கிறது என்ற கேள்வி கேட்டால் வருவது வெர்பாகும். அவங்க சப்ஜெக்டை பார்த்து கேளுங்க, அது ஐ என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யுது? வெறுக்கிறேன் அப்படின்ற ஒரு செயலை செய்யுது. அப்போது வெறுக்கிறேன் என்ன டென்ஸுக்கு? ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹேட்டுன்ற ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு போட்டுக்கிறீங்க 2வது ஸ்டெப்பில். அடுத்தது ஸ்டெப் 3, வெர்பை பார்த்து எதை அல்லது யாரை என்ற கேள்வி கேட்டால் வருவது ஆப்ஜெக்ட் ஆகும். வெர்புக்கு எதுங்க? ஹேட்டு. இந்த ஹேட்டுன்ற வெர்பை பார்த்து எதை யாரை அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா வர்றது ஆப்ஜெக்ட்டு. அப்போ எதை வெறுக்கிறேன் அல்லது யாரை வெறுக்கிறேன்? ஏற்றுன்ற வெர்பை பார்த்து கேளுங்க, எதை வெறுக்கிறேன் அல்லது யாரை வெறுக்கிறேன்? யாரை வெறுக்கிறேன்றது தான் பதில் வருது. அப்போ யாரை வெறுக்கிறேன்? அவனை வெறுக்கிறேன், ஹிம் அப்படிங்கிற 3வது ஸ்டெப் எழுதிக்கிறீங்களா? ஸ்டெப் 3. அடுத்து ஸ்டெப் 4, நவுன் அல்லது ப்ரோனனை பார்த்து எப்படிப்பட்ட என்ற கேள்வி கேட்டால் வருவது அட்ஜெக்டிவ் ஆகும். இப்போது ஒரு கேர்ள் அப்படின்ற ஒரு நவுனு, அதை அந்த கேர்ளை பார்த்து எப்படிப்பட்ட கேர்ள்? அழகான கேர்ள். அப்போ பியூட்டிஃபுல் கேர்ள்னு வருது இல்லைங்களா? அப்போது அந்த கேர்ளுன்ற நவுனுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல்ன்ற அட்ஜெக்டிவ் வந்திருக்குது. அப்போ அந்த கேர்ளுன்ற நவுனை பார்த்து எப்படிப்பட்டன்னு கேள்வி கேட்டால் பதில் அட்ஜெக்டிவ் வருது. அந்த மாதிரி தான் இந்த 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 சென்டென்ஸில் வாங்க சொல்கிறேன் என்னான்ட்டு. எப்படிப்பட்ட அவனை வெறுக்கிறேன், எப்படிப்பட்ட அவனை, ஹிம்முன்றது என்னதுங்க? அது ஒரு நவுன் தான், அது புரோனானாக வந்திருக்குதுங்க. இந்த புரோனானை பார்த்து எப்படிப்பட்ட அவனை வெறுக்கிறேன், எப்படிப்பட்ட அவனை, எப்படிப்பட்ட அவனைன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அவனைன்ற ஒரு புரோனானை பார்த்து எப்படிப்பட்டன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றது ஒரே வார்த்தையில் வந்தால் அது அட்ஜெக்டிவ், ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தையில் வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அதுதான் இங்கே பாருங்கள். எப்படிப்பட்ட அவனை வெறுக்கிறேன், மோசமான நட்பில் இருக்கும் அவனை வெறுக்கிறேன். அப்போ இது எப்படி மோசமான நட்பில் இருக்கும்? அது எப்படி எழுதுங்க? பீயிங் இன் ஏ பேட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த இதில் இப்படிப்பட்டவனை மோசமான நட்பில் இருக்குமா, மோசமான நட்பில் இருக்கும். அப்போ பீயிங் இன் ஏ பேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்போ இது என்னதுங்க ஃப்ரெண்ட்ஸு? இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். மோசமான நட்புன்றது நவுனுங்க. அதுக்கு முன்னே அந்த மோசமான நட்பில் இல்லு வரதுனால இன்னுன்ற ப்ரிபேஷன் போட்டுக்கிறோம். அப்போ இன்னே பேடு ஃப்ரெண்ட்ஷிப்னு வருதுங்க. அப்போ எப்படிப்பட்ட அவனை, எப்படிப்பட்டன்ற கேள்வி கேட்டால் அதுக்கு வர்றது பதில் என்னதுங்க? மோசமான நட்பில், பீயிங் இன் ஏ பேட் ஃப்ரெண்ட்ஷிப். ஆகவே பீயிங் இன் ஏ பேட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது என்னதுங்க? ஒரு அட்ஜெக்டிவல் ஃப்ரேஸ். நவுன் அல்லது ப்ரோனவுன் பார்த்து எப்படிப்பட்டன்னு நம்ம கேள்வி கேட்டோம். அதுக்கு ஒரு ஃப்ரேஸ் ஒரு சொற்றொடர் பதிலாக வர்றதுனால இதுக்கு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னு பேர். ஃப்ரேஸ்னு என்னதுங்க? அதில் வெர்பு இருக்கக்கூடாதுங்க, வெர்பு இருக்கக்கூடாது. இதில் பீயிங் இன் ஏ பேட் ஃப்ரெண்ட்ஷிப் தானே வெர்பு இருக்குதுங்களா? இன் ஏ பேட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், பீயிங்ன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போது இதில் வெர்பு இல்லைங்க. ஆனால் சொற்கள் வரிசையாக வருது, சொற்றொடர் வருது. அதனால் இந்த பீயிங் இன் ஏ பேட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற சொற்றொடர் எந்த நவுனை புரோனவுனை விலைக்கு வருது? ஹிம்ன்ற நவுனை விலைக்கு வர்றதுனால இது ஒரு அட்ஜெக்டிவல் ஃப்ரேஸ் ஆகும். அப்போ ஃபைனலாக நீங்கள் எப்படி சென்டென்ஸ் எழுதுவீங்க புரிஞ்சு? ஐ ஹேட் ஹிம் பீயிங் இன் ஏ பேட் ஃப்ரெண்ட்ஷிப். புரிஞ்சல பிறகு
இதை ஒரு 2, 3 டைம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.